மணி 5 ஆச்சு. மத்த கட்டுமரக்காரங்க எல்லாம் 4 மணிக்கே கிளம்பிட்டாங்க. சீக்கிரம் புறப்படுங்க. இதோ புறப்பட்டமா. இந்தங்கண்ணே. என்னென்ன பாக்குறேன் தங்கச்சி? மகாலட்சுமி மாதிரி உன்னை பாக்குறப்போ எனக்கு என்ன தோணு தெரியுமா? என்னென்ன? அந்த கடல் அம்மாவே உருவமாகி வந்த மாதிரி இருக்குமா? கடலே மகாலட்சுமி தானே? உண்மைதாம்மா. நீ பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு சாயங்காலமா கடற்கரைக்கு வந்துரு. நான் வரட்டுமா? அம்மா, நான் வேலைக்கு புறப்படுறேம்மா. உங்க அப்பா இருந்திருந்தா நீ இப்படி வேலை செஞ்சு குடும்பம் நடத்த வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. உன்னை நினைச்சாதாம்மா எனக்கு கவலையா இருக்கு. ஏமா எப்ப பார்த்தாலும் இதையே சொல்ற? என்னை பத்தி கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஆடி விவரம் கிட்டவளே, பொண்ணை பெத்தவங்களுக்கு தாண்டி அந்த கவலை தெரியும். வயசுக்கு வந்த பொண்ணு வெளியில போயிட்டு வீடு திரும்புற வரைக்கும் என் மனசு என்ன பாடுபடும் தெரியுமா? அம்மா, நான் எங்க வேலை செய்யறேன்? கண்ணம்மா வீட்டுல தானே. அவங்க என்ன வேலைக்காரி மாதிரியே நடத்துறது இல்ல, கூட பிறந்தவ மாதிரி பழகுறாங்க. அதனால வீணா கவலைப்படாம சும்மா இரு. நான் வரேன். சரி, போயிட்டு. கண்ணம்மா, ஏய் கண்ணம்மா, ஏய் கண்ணம்மா, கண்ணம்மா, ஏன் இப்படி அலறிட்டு வர? என் கற்பனை எல்லாம் கெட்டு போச்சு. அடி சக்க, 4 எழுத்து படிச்ச உடனே கற்பனை பொங்குதோ? அப்படி என்னடி கற்பனை? சமுத்திரத்திலிருந்து ஒரு ராஜகுமாரன் வரா, என்ன வா வான்னு கூப்பிடுறா. பால்வடியிற கரையான முகம். நான் அவன்கிட்ட போலான்னு கால் எடுத்து வைக்கிறேன். நீ வந்துட்ட. நல்ல சமயத்துலதான் வந்த, இல்லன்னா நீ கடலோட போயிருப்ப. சரி சரி வா, உங்க அண்ணன் உன்னை தேடுது. வேற எதுக்கு தேடும்? கள்ளு கடைக்கு போக காசு கேட்கும். ஏண்டா துரை என்ன வரல? அவனுக்கு உடம்பு சரியில்லைண்ணே, சொல்ல சொன்னான். நோஞ்சாம் பையன். ஒரு நாள் வேலை செஞ்சா 2 நாளைக்கு படுத்துக்குவான். அண்ணே, மானும் மப்பும் மந்தாரமா இருக்கு. துணைக்கு வேற ஆள் இல்ல. இன்னைக்கு போகாட்டி என்ன? அதெல்லாம் பார்த்தா பொழப்பு நடக்குமா புள்ள? நான் என்ன புது இடத்துக்கா போறேன்? பிறந்து வளர்ந்த இடம் தானே. குடு குடு. கண்ணம்மா, கடற்கரைன்னா இப்படித்தான். சில சமயம் காத்து பலமா இருக்கும். இதை விட பெரிய சூறாவளியில எல்லாம் உங்க அண்ணன் போயிட்டு வரலையா? பயப்படாத, வந்துடும். கடல் கொந்தளிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப பேர் திரும்பி வந்துட்டாங்க. அண்ணனை மட்டும் இன்னும் காணுமே. ஒண்ணும் ஆகாது. அப்படியே ஏதாவது ஆனாலும் உன்னோட சமுத்திர ராஜகுமாரன் உங்க அண்ணனை காப்பாத்தி கொண்டு வந்துடுவாரு.
தெரியுது. கடவுளே, அது எங்க அண்ணனா இருக்க கூடாதா? அண்ணா, இவர் இல்லைன்னா நான் முகத்தை பார்த்திருக்கவே முடியாது புள்ள. சமயத்துல வந்து காப்பாத்தினார். உன்னை காணோம் காணோம் உன் தங்கச்சி துடிச்சு போயிட்டாயா? எனக்காக கவலைப்பட என் தங்கச்சியை விட்டா வேற யாரு இருக்கா புள்ள? சீக்கிரமா உன்னை பிடிச்சு கட்டிக்க. அதுக்கும் நேரம் வரணும் இல்ல? என்ன அப்படி நிக்கிற? வா வீட்டுக்கு போலாம். அட, உன் பேரை கூட கேட்கலையே. என் பேர் முத்தையா, முத்துன்னு கூப்பிடுவாங்க. என் பேரு வடிவேலு. இது என் தங்கச்சி கண்ணம்மா. இது லட்சுமி, பெரிய வாயாடி. என்ன வம்பு கிழக்கலன்னா உனக்கு பொழுதே போகாதே. வாங்க பேசிக்கிட்டே போலாம். நல்ல நேரத்துல வந்த, இல்லைனா என் கதையே முடிச்சிருக்கும். அதையே ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? ஒரு மனுஷன் ஆபத்துல மாட்டிக்கிட்டா அதை பார்த்துக்கிட்டு இன்னொரு மனுஷனால சும்மா இருக்க முடியுமா? ஆமா, நீ எந்த ஊரு? என் கதை ரொம்ப சின்ன கதை. எனக்கு அப்பா அம்மா இல்லை. அவங்க முகத்து கூட நான் பார்த்ததில்லை. விவரம் தெரிஞ்ச நாளா எனக்கு தாய், தகப்பன், சொந்தம் எல்லாம் இந்த கடல் தான். அடப்பாவுமே, நான் ஒண்ணு சொன்னா நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே? நீ எங்கூடயே இருந்துற, எனக்கும் ஒத்தாசையா இருக்கும். நினைச்சப்போ நினைச்ச நேரம் நினைச்ச இடம் வேலைன்னு பழகிட்டேன். ஒரு இடத்துல ஒருத்தர் கை கட்டி வேலை செஞ்சு பழக்கம் இல்லை. அப்ப நான் புறப்பட்டுமா? அது எப்படி போவ? இன்னும் கடல் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. கொந்தளி பறங்கட்டும், அப்புறமா போலாம். கண்ணம்மா, ஒரு 5 ரூபா கொடு. நாங்க 2 பேரும் கல்லு கடைக்கு போயிட்டு வர்றோம். நல்ல கருவாட்டு குழம்பு வச்சு சோறாக்கி வை. வா. இல்லைங்க, எனக்கு பழக்கம் இல்லை. ஆட, என்னப்பா இது? கருவாட்டு குழம்பு சாப்பிட மாட்டியா? கருவாட்டு குழம்பு பிடிக்கும், கள்ளு சாராயம் தான் பிடிக்காது. அதுவா? கண்ணம்மா, சோறாக்கனதும் சுட சுட இவரை சாப்பிட சொல்லு. நான் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருங்கண்ணே. என்னங்கடா கல்லு இது? பழைய கல்ல குடுத்திருக்கீங்க. நான் வாடிக்கையா குடிக்கிறவன் புது கல்லு கொண்டு வாங்க, இல்ல கடைய கசாமுசா பண்ணிட்டு வேண்டாம். இவன் யாருப்பா? அவன் கல்ல ஆத்திக்கிட்டு இருக்கான். காலையில இங்க வந்து படுத்துட்டானா? ஏங்க, உங்களுக்கு சுட்ட கல்லு வேணுமா இல்ல சுடாத கல்லு வேணுமா? ஆமா, இவர் பெரிய ஔவையாரு பேர. சி கம்முனு கடை. அது இல்லைங்க, அடிச்ச புயல்ல காலையிலேயே வந்து இங்க ஆத்தாரு. ஆத்து நல்லா இருக்கும். நல்ல வேற, நான் முட்டாடியே கரைக்கு வந்துட்டேன். அதுக்கு ஆபத்து இல்லையே. என்னப்பா இவன் மேல ஏறி படுத்துருவான் போட்டுருக்க. ஏய், என்னடா நீங்க? ஆமா, கடலுக்கு போன எல்லாரும் வந்தாங்க, இந்த வடிவேலை மட்டும் என்ன காணுமே? அடக்கடவுளே, ஒருவேளை அவன் கடலோட போயிட்டானோ? அவன் தங்கச்சி கதி அதோ கதிதான். வடிவேலு போயிட்டியா? உன் தங்கச்சி நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? அடச்சி, நான் இருக்கும்போது அவளுக்கு ஒரு குறை வர விடுவனாடா. அதானே, நீ குறை வர விட மாட்டியே. எப்படியோப்பா, அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுற வேலை எனக்கு இல்ல. மாமா, மாமாப்ல உனக்கு 100 மில்லி 100 வயசு. வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா சமாதி வச்சிடுறீங்களா? என் தங்கச்சியை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? அவளுக்கு சீமா வீட்டுல நான் மாப்பிள்ள பாப்பண்டா. ஒரு பால் உண்டா? ஏப்பா வடிவேலு, நம்ம பாண்டிக்கு என்ன குறைச்சால்? கிள்ளியூர் ஜமீன்தார் வீட்டுல டிரைவர் வேலை பாக்குறேன். அடா போட்டா, என் தங்கச்சிய டிரைவர், பியூனு இவனுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன்டா. ஆமா, கிழிச்ச. ஒரு நாளைக்கு 5-10 கலரு நீ என்னோட பெரிய மாப்பிள்ளை பாத்துருவ. பாக்குறனா இல்லையா பாடா. உங்க அண்ணன் எப்போ வருதோ? எல்லாம் சூடா இருக்கு, அவரை சாப்பிட சொல்லலாமா? சொல்லு. இந்தாயா, நீ சாப்பிடவா. என்ன பாக்குற? நீ சாப்பிடு. அவரும் வந்துட்டுமே. அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது. நடுஜாபம் கூட ஆயிடும். நீங்க சாப்பிடுங்க. எப்படியா இருக்கே? ரொம்ப நல்லா இருக்கு.
இவ்வளவு ருசியான சாப்பாட்டை இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே இல்லை. எல்லாம் என் கைவாகையா, நான் தான் மசாலா அரைச்சேன். மசாலாவை அப்படியே சாப்பிட முடியாதே, அதையும் பக்குவமா கரைச்சு குழம்பு வச்சா தானே ருசிக்கும். கேட்டுக்கடி, நீ வச்சதுனாலதான் குழம்பு ருசியா இருக்கா. நான் அப்படி சொல்லல, உண்மைதான் சொன்னேன். அண்ணே, என்னம்மா? இவரை பாரு, ஜுரம்னு நினைக்கிறேன், முனகுறாரு. அடட, உடம்பு நெருப்பா கொதிக்குதே. அதுக்குத்தான் நேத்தே சொன்னேன், வாடா வந்து 2 டம்ளர் போட்டுக்கன்னு. பழக்கம் இல்லன்ட்டான். முத்து முத்து. கண்ணம்மா, இவனை பாத்துக்க, நான் போய் வைத்தியரை கூட்டு வரேன். தம்பி, இது விஷஜுரம், ரொம்ப ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும். இந்த பொடிய 3 வேளை கொடுங்க. நீங்க என் கூட வாங்க, ஒரு தைலம் கொடுத்து அனுப்புறேன். அதை உள்ளங்காலு, உள்ளங்கையை, நெத்தி இதுல எல்லாம் சூடு பறக்க தேங்க. நான் அப்புறமா வந்து பாக்குறேன். ஆகாரம் 3 நாளைக்கு பால் கஞ்சி கொடுங்க, வேற எதுவும் கொடுக்க வேண்டாம். அவர் குடிக்க சொல்லு. இந்தாயா, எழுந்துரு. இதை குடிச்சிரு. என்னங்க, இந்தாங்க இந்தாங்க, இந்த மருந்து குடிச்சிருங்க. ஐயோ, அந்த மருந்து நினைச்சாலே மயத்தை கொமட்டுது. குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிக்காதீங்க. வேண்டாங்க, உடம்புக்கு பரவாயில்ல. பரவாயில்லன்னு விட்டுட்டா ஜுரம் திரும்ப வந்துடும். குடிங்க. பூராவும் சாப்பிடுங்க. அப்படியே படுத்துக்குங்க, தைலம் தேய்ச்சி விடுறேன். வேண்டாம், நானே தேய்ச்சுக்கிறேன். பரவாயில்ல. கூச்சமா இருக்குங்க. கண்ணம்மா, ராத்திரி நேரத்துக்கு மருந்து கொடுத்தியா? தைலம் தேய்ச்சி விட்டியா? இது வேற புது உபத்திரம். பாவண்டி, உங்க அண்ணனை ஆபத்துல காப்பாத்தினவர் இல்லையா? அதனாலதான் இதெல்லாம் செய்யறேன். அங்க கஞ்சி வச்சிருக்கேன், எடுத்து கொடு. இப்படி வச்சுடு, நானே தேய்ச்சுக்கிறேன். என்னால உனக்கு எதுக்கு வீண் உபத்திரம்? சும்மா அவளுக்காக நான் அப்படி சொன்னேன். அவ ஏதாவது நினைச்சுக்க கூடாதுங்கிறதுக்காக. என்ன நினைச்சுக்க போறா? ஒரு பொண்ணு முன்பின் பழக்கமில்லாத ஒரு ஆணுக்கு சேவை செய்யற போது அதுல சந்தோஷம் இருக்கிறதா காட்டிக்கிட்டா பாக்குறவங்களுக்கு வித்தியாசமா தோணும். என்ன தோணும்? எனக்கு தெரியாது. முத்து, உடம்பு எப்படிப்பா இருக்கு? தேவல, நாளைக்கு நான் ஊருக்கு போகணும். ஊருக்கு போய் என்னப்பா பண்ண போற? பேசாம நம்ம கூட இருந்துரு. எதுக்கு சொல்றேன்னா, எனக்கும் உதவியா இருக்கும். இந்த மாதிரி காய்ச்சல் அது இதுன்னு வந்தா உனக்கும் கவனிக்க ஆள் இருக்கும்.
நல்லா யோசிச்சு சொல்லு. கண்ணம்மா, இப்போ உன்னை பார்த்தா தேவதை மாதிரி இருக்கு. என்ன பாண்டி, பெரிய இடத்துல வேலையில இருக்க, கை நிறைய சம்பாதிக்கிற, எல்லாத்தையும் குடிச்சே கெடுக்கிறியே. நானா? யார் சொன்னது? எப்பவாவது வாரத்துல ஒரு நாள் லீவ்ல வரும்போது குடிப்பேன். பொய் சொல்லாத, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? குடிக்கிறது ஒரு பெரிய தப்பா? உங்க அண்ணன் கூட தான் குடிக்குது. அது குடிச்சிட்டு பண்ற அட்டகாசத்தை பார்த்து பார்த்து தான் குடியினால எனக்கு அவ்வளவு கோவம் வரும். நீ மட்டும் சரின்னு சொல்லு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த குடிப்பழக்கத்தை சத்தியமா விட்டுறேன். முதலாளி சிங்கப்பூர்ல வந்தப்போ கொடுத்தாரு பவுடர், சீப்பு, சோப்பு. வச்சுக்க. இத பாரு, இந்த மாதிரி பழக்கம்லாம் என்கிட்ட வச்சுக்காத. பவுடர் சோப்பை பார்த்ததும் பல்ல இடிச்சுக்கிட்டு வாங்கிக்கிற பொண்ணு நான் இல்ல. ஏய், என்னடி நான் கொடுக்கறத வாங்கிக்கிறதுல என்ன தப்பு? நீ யார் எனக்கு? உனக்கு புருஷனா வரப்போறான். அட பாவி, இந்த மாதிரி ஒரு எண்ணம் உனக்கு இருக்குன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உன்கிட்ட பேசுறதே நிறுத்திருப்பேன். கண்ணம்மா, உன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். நீ மட்டும் என்ன வேண்டாம்னு சொல்லிட்டா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். இந்தாயா, 3 நாளா வெறும் கஞ்சி குடிச்சு நாக்கு செத்து போயிருக்கும். சூடா இட்லியும் வரமிளகா சட்னியும் அரைச்சு வச்சிருக்கேன், சாப்பிடியா? ராத்திரி அண்ணன் ஒரு விஷயம் சொல்லிச்சே, அத பத்தி என்ன முடிவு பண்ணீங்க? அத பத்தி உன் அபிப்பிராயம் என்ன? உங்க இஷ்டம். இந்தாயா, இன்னும் 2 இட்லி வைக்கட்டுமா? போதும், இனிமே இங்கதான் இருக்க போறேன். தினம் நீ இருக்கிற மிளகா சட்னி தான் சாப்பிட்டாகணும். இன்னைக்கு இதுவே போதும். பிராண்டி பாண்டி இன்னும் குடிச்சுக்கிட்டே இருக்கிற? எவ்வளவு குடிச்சாலும் போதை ஏறலடா. எப்படி ஏறும்? குடிக்கும் போது ஒரு பொறுப்பா கடமை உணர்ச்சியோட கண்ணியமா குடிக்கணும், அப்பதான் போதை ஏறும். அதை விட்டுட்டு நீ கண்ணமாவையும் கிண்ணமாவையும் நினைச்சிட்டு குடிச்சுன்னா எப்படி ஏறும்? முடியலடா, அவளை மறக்க முடியல. ரொம்ப சந்தோஷம் நீ என் கூட இருக்க சம்மதிச்சதுக்கு. ஏதோ கொஞ்ச நாளைக்கு இருந்து பாக்குறேங்க. இத பாரு, நமக்குள்ள எதுக்கு இந்த மரியாதை எல்லாம்? இனிமே என்ன நீ வா போன்னு கூப்பிடலாம், அதான் நெருக்கமா இருக்கும். ஆகட்டும். ஒரு முக்கியமான விஷயம். என்னது? இப்ப இருக்கிற வலையும் கட்டுமரமும் தொழிலுக்கு தாங்காது. அதுங்களை முதல்ல பழுது பார்க்கணும், கொஞ்சம் செலவாகும். அதுக்கு என்ன, நம்ம தரகம் கருப்பையாகிட்ட 100-500 கடன் வாங்கிக்கலாம். இந்த பாரு வடிவேலு, நான் நாயா உழைப்பேன், ஆனா என்ன வேலைக்கார மாதிரி நடத்தக்கூடாது. எனக்கு அது தாங்காது. என்ன அப்படி சொல்லிட்ட? வேணும்னா சம்பாதிக்கிறதுல ஆளுக்கு பாதின்னு வச்சுக்குவோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கட்டிக்கு துணி, திங்கிறதுக்கு சோறு, படுக்கிறதுக்கு பாய், அது போது. எனக்கு மரியாதை தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஒரு குறையும் இல்லாம கவனிச்சுக்கிறேன். என் உயிரை காப்பாத்தின உன்னை என்னைக்கும் மறக்க மாட்டேன். மாமா, மாமோய், மாமா. மாமாவா? சத்தம் போட்டு கூப்பிடாதப்பா, பாக்குற பையன் தப்பா நினைக்க போறான். உங்க தொல்லைக்கு பயந்துட்டு தான் நான் கையில சொம்பு கூட எடுத்துட்டு வர்றதில்ல. என்ன மாமா, நானும் அப்போ இருந்து கூப்பிட்டு தான் வர்றேன், நீ திரும்பி பாக்குறதா தெரியல, அதான் சத்தம் போட்டு கூப்பிட்டேன். படகு வலையெல்லாம் நாசமாயிடுச்சு மாமா, சரி பண்ணணும். ஒரு 500 ரூபாய் கொடுத்தா தவணை முறையில திருப்பி கொடுத்துறேன் மாமா. ஒழுங்கா குடுத்துருவல்ல? இது வரைக்கும் உங்ககிட்ட நான் வாங்குறதெல்லாம் திருப்பி கொடுக்கலையா? இது வரைக்கும் 5-10 தான் கேப்பேன், இப்போ ஒரே அடியா 500 கேக்குறியே. அப்ப குடிக்கிறதுக்கு கேட்டேன், இப்ப தொழில் செய்யறதுக்கு தானே கேக்குறேன் மாமா. இங்க பாரு, நான் பணம் வேணா குடுக்குறேன், சும்மா மாமா மாமான்னு சொல்லாத. எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. இப்ப வசூலுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். பொழுது சாய வீட்டுக்கு வந்து வாங்கிக்கிறியா? சரி மாமா. அப்பா நீ போப்பா போ.
பசியத்திக்கும் சாமி நீயே கடலோரம் கடலோரம் அலைகள் ஓடி விளையாடும் கடலோரம் கடலோரம் அலைகள் ஓடி விளையாடும் வயலில்ல வாய்க்காலில்ல வெதவோடவில்ல மரம் வச்சு தண்ணி ஊத்தி பலன் தேடவில்லை வயலில்ல வாய்க்காலில்ல வெதவோடவில்ல மரம் வச்சு தண்ணி ஊத்தி பலன் தேடவில்லை நீ தந்தா சாப்பாடு இல்லைன்னா கூப்பாடு இருப்பதையெல்லாம் கொடுப்பாயே என்னம்மா இல்லைன்னு சொன்னதில்ல எங்க கடலம்மா கடலோரம் கடலோரம் அலைகள் ஓடி விளையாடும் வலை வீசு வாட்டம் பார்த்து வலை வீசு அம்மா கடலம்மா எங்க உலகம் நீ அம்மா தினம் ஆடி ஓடி பழைக்கும் எங்க பசியத்திக்கும் சாமி நீயே கடலோரம் கடலோரம் அலைகள் ஓடி விளையாடும் நிலத்துக்கு சொந்தக்காரன் பல பேரு உண்டு கடலுக்கு சொந்தம் பேச உலகத்தில் யாரு நிலத்துக்கு சொந்தக்காரன் பல பேரு உண்டு கடலுக்கு சொந்தம் பேச உலகத்தில் யாரு உழைச்சாக்க கை மேலே பொன்னாக தருவாயே இருப்பதையெல்லாம் கொடுப்பாயே என்னம்மா இல்லைன்னு சொன்னதில்லை எங்க கடலம்மா கடலோரம் கடலோரம் அலைகள் ஓடி விளையாடும் வலை வீசு ஆட்டம் பார்த்து வலை வீசு அம்மா கடலம்மா எங்க உலகம் நீ அம்மா தினம் ஆடி ஓடி பழைக்கும் எங்க பசியத்திக்கும் சாமி நீயே கடலோரம் கடலோரம் அலைகள் ஓடி விளையாடும் கடலோரம் கடலோரம் அலைகள் ஓடி விளையாடும் கடலோரம் கடலோரம் அலைகள் ஓடி விளையாடும் கண்ணம்மா கண்ணமோ என்னண்ணே இந்த பிள்ளை இன்னைக்கு மீன் 1000 ரூபாய்க்கு போச்சு இப்பதான் நம்ம வீட்டுக்கு அதிர்ஷ்டமே வந்திருக்கு. மாமா மாமாவா? என்னங்கடா எல்லாருமே மாமாங்கிறீங்க? உங்க எல்லாருக்குமே நான் என்ன மாமாவா? சரி, நான் உங்களை சித்தப்பானே கூப்பிடுறேன். சித்தப்பாவா? ஆமாம் பெரியப்பா. இவன் யார்? இவன் கொடுமுடிக்கு தீர்த்தம் கொண்டு போற மாதிரி தலையில போடுறத போட. சித்தப்பா, நம்ம வடிவேலு கிட்ட அவன் குடிக்காத நேரமா பார்த்து பக்குவமா பேசி அவன் தங்கச்சியை எப்படியாவது எனக்கு கல்யாணம் முடிச்சிடும். நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன். நீ சொல்றத பார்த்தா தாலி இடுப்புல சொருகிட்டு அலையிற போட்டிருக்க. பாண்டி, நான் அவங்ககிட்ட எவ்வளவோ சொன்னேன், முடியாதுங்கிறான்ப்பா. ஏன் பாட்டி, நீ வாங்குற சம்பளத்துக்கு உனக்கு என்ன பொண்ணா கிடைக்காது, இவ்வளவு விட அழகா. இல்ல, எனக்கு கண்ணம்மா தான் வேணும். அவளை எப்படியும் நான் அடைஞ்சே தீர்வேன். இன்னைக்கு என்ன மீன் வேணும்? இறால புடிச்சிட்டு வாங்க, கொள்ள லாபம் கிடைக்கும். காசுலயே குறியாரு. என்ன மீன் கிடைச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். வெறும் வலையை மட்டும் கொண்டாடாதீங்க. இந்த முத்தையா கடலுக்குள்ள போய் விருங்கியோட வந்ததே இல்லை. கண்ணம்மா, முத்துவ பாத்தியா? என்ன மாதிரி உடம்பு, சும்மா தக தகன்னு.
அழகா இல்ல? ஆமா, பெரிய அழகு சொலகு. நீ கண்ணு போடாத. நான் கண்ணு போட்ட என்ன, நீ திருஷ்டி சுத்தி போடு. வேணா நீயே போட்டுக்க. பாண்டி தினம் தினம் கண்ணமா கண்ணமான்னு உருகைய என்ன ஆச்சு? வாவண்டா இவ கொடுத்த பவுடர் அவ வாங்கிக்க மாட்டேன்ட்டாளா. அந்த சனி இப்படியே அழகா இருக்கு. அந்த மூதேவியை பார்த்தா எனக்கே ஆசை வருது. குடுவையா? ஒரு பேச்சுக்கு சொன்னப்பா. அவளை கட்டிக்க எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ? அவ கிடைச்சா எனக்கு கிடைக்கணும், இல்ல அவளை இன்னொருத்தன் கட்டிக்கிறதா அதை நினைச்சு பார்க்க கூட முடியலடா. சரி, அவளை இன்னொருத்த கட்டிக்கிட்டான், நீ என்ன பண்ணுவ? தூக்கு போட்டுப்பியா? அவள மாட்டேங்கிறா. அவ அண்ணனும் உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேங்கிறான். வர வழிதான் இருக்கு. மதுரை வேற மாதிரி அவளை சிறை எடுத்துரு. அவ அண்ணனுக்கு தெரிஞ்சா இவனை கொலையே பண்ணிடுவானே. அட என்னடா அவளை சிறை எடுத்துக்கிட்டு வந்து ஒரு தரம் பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டான். அவன் எப்படி கொலை பண்ணுவான்? என் தங்கச்சியை கெடுத்துட்டான்னு பஞ்சாயத்து கூட்டி நியாயம் கேட்பான். இல்ல அவமானத்துக்கு பயந்தவனா இருந்தா பாண்டி கிட்ட வந்து, பாட்டி பாட்டி நீ என் தங்கச்சியை கெடுத்துட்ட, அவன் கதி என்ன வருது, நீயே அவளை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு கெஞ்சுவான். வேற என்ன நடந்துருன்ற? ஊர்ல உலகத்துல இதெல்லாம் சர்வ சாதாரணமா நடக்குது. விடு, நீ விடு, கவலைய விடு. கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சிட்டு இருந்து நிக்கிறியே, நீ உருப்படவே மாட்டேன். இந்த அளவுக்கு வந்துட்டியா? இப்பவே எங்க அண்ணன் கிட்ட சொல்லுவேன். அதெல்லாம் அப்புறம், இப்ப இருந்து நீ சொந்தம், எவனும் ஒண்ணும் பண்ண முடியாது. வா.